இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் இட்லி சிம்பிளா வீட்லயே எப்படி செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி அரிசி, பச்சை அரிசி, உளுந்து மூணும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ்ல போட்டு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. பருப்புலாம் அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கிரைண்டர்ல அரைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நைஸா இல்லாம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சுக்கு பொடியும் மாவுக்கு தேவையான உப்பும் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு அன்னைக்கே செலவு பண்ணிட்டோம், மறுநாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமா அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா கலந்து நார்மல் இட்லிக்கு எப்படி 8 hours ஃப்ரெக்மெண்டேஷன் போடுவோமோ அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி வாக்கறதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிற கரண்டியில கொஞ்சமா நெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கடுகு, பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி பருப்பு, கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பருப்பெல்லாம் செவந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே அதை அப்படியே மாவுல கொட்டிடலாம். அகைன் அதே கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் வச்சு 1 ஸ்பூன் போல மிளகு எடுத்து 1-2 உடைச்சு அதையும் போட்டுக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் அந்த மாவுல கொட்டிடுங்க. மாவை நல்லா கலந்து இட்லி ஊத்தலாம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்றதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் பின்னடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் குட்டி குட்டி டம்ளர்ஸ்ல ஊத்த போறேன். ஸோ டம்ளர் ஃபுல்லா ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல குட்டி டம்ளர் இல்லைன்னா குட்டி குட்டி கப்ஸ்ல ஊத்திக்கலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அரை டம்ளர் இருக்க மாதிரி மாவு ஊற்றி இட்லி தட்டுல வச்சு 15 to 20 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். அதான் எல்லா டம்ளர்ஸும் ஊத்திட்டோம். $15 to 20 minutes வேக விட்டு எடுத்தா நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப கேக்லாம் அன்மோல்ட் பண்ற மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரங்கள்லாம் லூஸ் பண்ணி விட்டு எடுத்தா நம்மளோட இட்லி அழகா வந்துடும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இட்லி ரெடி ஆயிடுச்சு. வீட்லயே சிம்பிளா பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.